இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவினை கொண்டாடும் நாம் அனைவரும் எதற்கு அவர் நம்மிடையே பிறந்தார் என்ற ஒரு கேள்வியை அவ்வப்பொழுது எழுப்புவது மிகவும் தேவையாக இருக்கின்றது. மறைந்த புனிதை அருட்சகோதரி கல்கத்தா தெரசா அவர்கள் அருமையாக கூறுவாள், ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்துவின் பிறப்பு எதை காட்டுகின்றது என்றால், கிறிஸ்து நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பையும், நாம் அவரை இன்னும் சரிவர ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவர் என்றுமே நம்பிக்கை உள்ளவராக இருக்கின்றார் என்பதையும் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. பெத்லகேம் நகரிலே ஒரு குடிசையிலே பிறந்த பாலகனை இடையர்களுக்கு வானதூதர்கள் கூறுகின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தி, நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நம்மை நோக்கி வந்து நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றார். பொதுவாக கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே நாம் பரிசுகளை பகிர்ந்து கொள்வோம், நல்ல ஆடைகளை அணிவோம், நல்ல உணவுகளை உண்போம். மகிழ்ச்சியின் எடுத்துக்காட்டாக, மகிழ்ச்சி என்பது நமது வாழ்க்கையிலே ஒரு பரிசை பெறுவதில் கிடையாது, நல்ல உடையை அணிவதில் கிடையாது, நல்ல உணவுகளை உண்பதில் மட்டும் கிடையாது. உண்மையான மகிழ்ச்சி இறைவன் கொடுக்கின்ற ஒரு கொடை, இறைவனின் வரம், இறைவனின் பரிசு. அதைத்தான் புனித தெரசா அருமையாக கூறுகின்றார். இறைவன் நம்மை நோக்கி வருகின்றார், நம்மை அன்பு செய்து அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, கடவுளின் பிள்ளைகளாக மாறி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது, இறைவன் அன்பு நமது வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் இருந்து மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக, ஒரு பரிசாக, ஒரு கொடையாக, ஒரு நல்ல உடையாக அல்லது நல்ல உணவாக மாறுகின்றது. தமிழகத்திலே கடந்த சில மாதங்களில் நாம் எண்ணற்ற துன்பங்களை பல வகையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். கொலைகள், குற்றங்கள் நிறைந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கை பேரிடர் நமக்கு எதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபெங்கல் என்ற புயலின் காரணமாக வட மாநிலத்தில் பல வகையான சங்கடங்கள், பொருள் இழப்பு, உயிர் இழப்பு, வீட்டு இழப்பு போன்ற நிலையிலே மக்கள் இச்சமயத்திலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன விதமான செய்தியை கொடுக்கப் போகின்றது? மகிழ்ச்சியை கொடுக்குமா? கட்டாயமாக கொடுக்கும். நம்பிக்கையின் மக்களாக வாழ கிறிஸ்து வந்து கொண்டிருக்கின்றார். கடந்து போகும் இந்த துன்பங்கள், இடையூறுகள் எல்லாம் சில காலம் நீடிக்கலாம். ஆனால் அவைகளையே இன்பமாக, வாழ்க்கையின் மகிழ்வாக மாற்றுவதற்கு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கின்றார் என்ற உணர்வின் மூலமாக அவர்கள் நம்பிக்கையின் மக்களாக வாழ இந்த கிறிஸ்மஸ் நமக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொள்ள, நம்பிக்கையும் தரும் எதிர்நோக்கின் மக்களாக வாழ அழைக்கின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம், கத்தோலிக்கர்களாகிய நாம் வருகின்ற 29ஆம் தேதி மாலையிலே ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் யுபிலி ஆண்டு 2025 ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான அழைப்பு, நாம் அனைவரும் நம்பிக்கையின் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும். எனவே இன்று நாம் கொண்டாட போகும் கிறிஸ்மஸ் விழா நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருவதோடு மட்டுமல்ல, நம்பிக்கை தருகின்ற வாழ்க்கையை கொடுத்து பிறந்த கிறிஸ்துவோடு நாமும் ஒன்றிணைந்து பயணிக்க முயற்சி செய்வோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளம் கனிந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசீரும்.